வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு சேவிங் பிளான்ங்க. அதாவது கோல்டு சேவிங் பிளான். இந்த 2025 ஆரம்பித்ததுலேருந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. நான் முன்னாடியே பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், கோல்டோட ரேட் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபாவை நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படா தங்கத்தை சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்போம், குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஸோ இன்னும் விலை ஏறுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம இப்போவாது சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சேவிங் சேலஞ்ச், அதாவது ஒரு 100 டேஸ்க்கான சேவிங் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம், எவ்வளோ கிராம் வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய மணி சேவிங் பிளான் டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் பேங்க்கில் வாங்குறப்ப நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது, அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற அதாவது பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும், நிறைய கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டேஸ்க்கான சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். அண்டு நம்ம கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. நமக்கு இப்போது நம்ம கோல்டு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம கோல்டை வந்து என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நகையாக வாங்கினோன்னாலும், இப்போ ஒரு கோல்டு காயின் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா அதை நகையாகவும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம் சேர்த்து வச்சு. இல்லை உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக செலவு பண்ணணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி செலவு அப்படின்னு எதுக்காக இருந்தாலுமே நம்ம வந்து கோல்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குளோபல் கரன்சின்னு சொல்லலாம். அதனால கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளோட, அதாவது நம்ம சேவிங்ஸில் கோல்டை ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே தங்கத்தில் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போட்டு சேவ் பண்ணிகிட்டே வருவோம். அண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயினாக வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம நகையாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு போட்டு வாங்கினா நமக்கு அதில் லாபம் இருக்கும், வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். பட் நீங்கள் காயினாக வாங்குறீங்கன்றப்ப வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்ம நகைச்சீட்டு போடணும்னா 11 மாதம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு சேர்ந்த உடனே நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாம். கோல்டு காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா மினிமம் நமக்கு 250 மில்லிகிராம்லேருந்து வாங்க முடியும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1/2 கிராமோ 1/4 கிராமோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்க முடியும். அண்டு நம்ம சின்னதாக சேவ் பண்ணுறோம், நம்ம வந்து 1 சவரன் 2 சவரன் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட சின்ன சேவிங்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு கிராமாக சேமித்தோம் அப்படின்னாலே நிறைய நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க சின்னதாக உங்களோட சேவிங்ஸை முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக நம்ம வந்து என்ன சேவ் பண்ணணும், எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதும், எதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சு சேவ் பண்ணணும்னா கரெக்டாக நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதில் நான் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா 100 நாள் சேவிங் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 100 நாளில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் இது. அண்டு நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸ் நான் வந்து கோல்டு சேவிங் பற்றி போட்டிருக்கேன். நம்ம கோல்டோட ரேட் ஏற ஏற நமக்கான அமௌண்ட் வந்து மாறிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம 1 கிராம் கோல்டு காயின் நம்ம சேமிக்கணும் 100 நாள் அப்படிங்கிறப்ப அதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா கோல்டு ரேட் என்ன, அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு, வேஸ்டேஜ் எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மொத்தமாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ண அப்புறமா தான் நம்ம 100 நாளில் அதுக்கு எவ்வளோ சேமிக்கணுன்ற அமௌண்ட்டை வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் கோல்டு ரேட் என்ன, நம்ம எவ்வளோ சேமிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம டெய்லி சேவிங் மெத்தடில் பண்ணுறோம். 100 நாள் சேமிக்கிறோம் இல்லையா. ஸோ டெய்லி நம்ம சேவ் பண்ணணும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான் 100 டேஸ் அப்படிங்கிறது.
இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக சேவ் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் நம்ம சேவ் பண்ணுறப்போ ஒரு 100 நாள் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம குயிக்காக ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சேவ் பண்ணாதவங்க, இப்போ நம்ம லாங் டேர்மாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நடுவில் விட்டுருவோம், சேவ் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஷார்ட் டைமில் பண்ணுறப்ப நமக்கு குயிக்காக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அடுத்தடுத்து திரும்ப சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து வரும். இது வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நம்ம அதிகமாக சேமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். இது மூலமா செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகளையும் நம்மளால குறைக்க முடியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் குறிப்பாக கோல்டு வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கான கோல்டு ரேட், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th February 2025. இன்றைக்கி 1 கிராமுக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7,980 ரூபா. இது வந்து 1 கிராமுக்கான ரேட்டு கிட்டத்தட்ட 8,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. இது வந்து கிராமுக்கான ரேட் மட்டும்தான். இது கூட நமக்கு வேஸ்டேஜ் வரும் அண்ட் ஜிஎஸ்டி வரும். வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை பொறுத்து 1%, 1.5, 2% வரைக்கும் இருக்குது. அண்ட் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து வேஸ்டேஜ் வரும், ஜிஎஸ்டி வரும். ஸோ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ், கிராமோட ரேட் எல்லாமே சேர்த்தோன்னா 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 8,400 ரூபா வரைக்கும் ஆகும் இன்றைய தேதியில். இப்போ நம்ம இன்றைக்கி போய் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட் கிட்ட வரும். பட் நம்மளோட சேலஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டேஸ்க்கான சேவிங் பிளான் தான். ஸோ 100 நாள் அப்படிங்கிறப்ப இன்னுமே 100 நாள் கழித்து தான் நம்ம தங்கம் வாங்க போகிறோம். அதுக்குள்ளே கோல்டோட ரேட் வந்து இன்னுமே ஏறலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ 100 நாளில் இன்னுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கிராம் கோல்டு ரேட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோல் வந்து கரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 9,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 9,000 ரூபா அப்படிங்கிறது நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 9,000 ரூபா வர மாதிரி. ஏன்னா 100 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3.5 மாதம் கிட்ட வரும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே இன்னுமே கோல்டு ரேட் ஏறினாலும் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றதுனால 9,000 ரூபா அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணி போட்டிருக்கோம் 1 கிராமுக்கு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள். ஸோ இந்த 100 நாளில் நம்ம 9,000 ரூபாய் சேமிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா இது டெய்லி சேவிங் மெத்தட். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா இந்த 9,000 டிவைட் பை 100ன்னு போட்டோன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 90 ரூபாய் சேமித்தோம் அப்படின்னா 100 நாளில் நம்மளால் 1 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி சேவ் பண்ணுறப்ப நம்ம செலவுகளையும் வந்து குறைப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தில் அன்றைக்கான செலவுகளை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரி சேமிச்சுட்டே வரப்போ நமக்கு 100 நாளில் 1 கிராம் தங்கமும் வாங்க முடியும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஒரு வருஷத்தில் வந்து அதாவது 365 நாள் இருக்குது. ஸோ 3 முறை இந்த மாதிரி 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு முறை வந்து 50 டேஸ், அதில் பாதி நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு வருஷத்தில் 3லேருந்து 3.5 கிராம் தங்கம் வந்து சேமிக்க முடியும் கோல்டு காயினாக. ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுறப்ப அந்த பணத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளால் சேமிக்கவும் முடியும், செலவுகளை குறைக்க முடியும், அண்ட் கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.